மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவின் மூலமாக ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட இந்த வீடியோ பதிவின் மூலமாக ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் தியானித்து பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக தேவ உறவிலே உங்களை இணைப்பார். உங்களை மனம் திரும்புவதற்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கும் தேவனுக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கும் உங்களை அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் விண்ணப்பம் என்கின்ற தலையங்கத்திலே இன்றைய நாளிலே இந்த தேவ செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனங்களை நாங்கள் வாசித்துவிட்டு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் தியானித்து பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரிடத்திலே பேசினார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தம்முடைய 12 சீஷர்கள் தவிர்ந்த வேற 70 சீஷர்களை அவர் ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். 9வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் பல காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அந்த 9வது அதிகாரத்திலே தம்முடைய 12 சீஷர்களையும் அவர் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி பணிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதற்காக அவர்களை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்பதாக அவர்கள் அங்கே போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வந்து அதனுடைய பிரதிபலங்கள், அந்த ஊழியத்தின் மூலமாக வந்த அந்த காரியங்களை இயேசுவானவரோடு அந்த 12 சீஷர்களும் பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்பதாக இயேசுவானவர் தாம் வாழ்ந்த கால பகுதியிலே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அநேகரை நோய்களில் இருந்து சுகமாக்கினார். அநேகரை அவர் பிசாசின் பிடியில் இருந்து விடுதலையாக்கினார். அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்ற முடியாத பல சூழ்நிலைகள், பல நோய்கள், வியாதிகளை அவர் சுகமாக்கினார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கலாம். இப்படியான காரியங்களை இயேசுவானவர் செய்தபடினாலே அநேக ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவை இன்றும் திருச்சபையிலே இருந்து பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவானவரை பின்பற்றுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கே இயேசு வாழ்ந்த காலப்பகுதியிலே பின்பற்றின ஜனங்கள் இன்று திருச்சபையிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களைப் போன்று, விசுவாசிகளைப் போன்று, தேவனுடைய ஊழியர்களைப் போன்று பல நோக்கங்களுக்காக இயேசுவை அவர்கள் பின்பற்றுகிறது போல அன்றும் அவர்கள் அப்படித்தான் பின்பற்றினார்கள். நீங்கள் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 புருஷர்களுக்கு அவர் பங்கிட்டு கொடுக்கின்ற அந்த அற்புதம் அங்கே நடக்கிறதை பார்க்கலாம். அதற்கு பின்பதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது போன கிழமையிலே, போன வாரத்திலே நான் பேசியிருந்த சாக்குப்போக்குகள் என்கின்ற பிரசங்கத்தின் மூலமாக ஒரு 3 நபர்களை, 3 மனிதர்களை குறித்து நான் அதிலே பேசியிருப்பேன். அந்த 3 மனிதர்களுடைய அந்த சம்பாஷணை இயேசுவோடு அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்பதாக இந்த 10ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கின்றது. இந்த 10ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது 1வது வசனத்திலே அவர் வேற 70 பேரை தமக்கென்று அவர் தெரிந்து கொள்கிறார். அதாவது பல ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். பல ஜனங்கள் பல நோக்கங்களுக்காக அவர்களை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் அந்த ஜனக்கூட்டத்திலே இருந்து தம்முடைய 12 சீஷர்கள் அல்லாமல் வேற 70 சீஷர்களை அவர் தமக்கென்று பிரித்தெடுத்து அவர்களை அனுப்புகின்ற சம்பவம் இங்கே நடக்கின்றது. அவர் அனுப்பும் பொழுது அதிகாரத்தை கொடுக்கின்றார். எப்படியாக இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியாக இந்த ஊழியத்தை, இந்த பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சகல காரியங்களையும் அவர்களோடு இடைப்பட்டு பேசினாலும் அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய இருதயத்திலே இருந்த ஒரு பாரத்தை, ஒரு ஜெப விண்ணப்பத்தை இந்த சீஷர்களிடத்திலே அவர் முன்வைக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த ஜெப விண்ணப்பம் என்னென்று சொன்னால், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ சொற்பம். ஆகையினால் அறுவடைக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பிவிடும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஜெப விண்ணப்பத்தை அங்கே வைக்கிறார். இதே வசனம்
4 சுவிசேஷங்களிலே வேற எங்க எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இதே வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாங்கள் ஒரு தடவை வாசித்தால் எங்களுக்கு தெளிவுண்டாகும். அந்த வசனம் யாரிடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களும் எழுதப்பட்டதனுடைய நோக்கங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. வேதத்தை படிக்கின்ற வேத கலாசாலைகளிலே படிக்கின்ற, பைபிள் ஸ்கூலிலே படிக்கின்ற உங்களுக்கு தெரியும் 4 சுவிசேஷங்களும் எந்த நோக்கத்திற்காக, யாருக்காக, ஏன் எழுதப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். 9ஆம் அதிகாரம் 35, 36, 37, 38 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த இடத்திலே அறுப்பு மிகுதி வேலையாட்கள் சொற்பம் என்று சொல்லி இந்த ஜெப விண்ணப்பத்தை, இந்த விண்ணப்பத்தை இயேசுவானவர் யாரிடத்திலே பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்திலே அவர் பேசுகிறது தம்முடைய 12 சீஷர்களிடத்திலே பேசுகின்றார். அவர் யாரை பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று அவர் கவலைப்பட்டார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் கவலைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சீஷன் மூலமாக எழுதப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு மூலமாக எழுதப்பட்டதனுடைய நோக்கம் யூதர்களுக்கு இயேசுவானவர் தாவீதின் வம்சத்திலே வந்த ராஜா என்பதை காண்பிப்பதற்காக இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது. நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம், லூக்கா சுவிசேஷத்தை கிரேக்கர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், அவர் மனிதன் என்பதை காண்பிப்பதற்காக அங்கே அது எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் லூக்கா ஒரு கிரேக்கனாக இருந்து யூத மதத்தை பின்பற்றி அதன் பின்பதாக அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்த ஒரு மனிதனாய் இருக்கிறார். அவர் ஒரு வைத்தியரும் கூட. ஆகையினாலே அவர் அங்கே எழுதும் பொழுது யூதர்களுக்கும் தம்முடைய 12 சீஷர்களுக்கும் இந்த வசனத்தை பேசினதை அவர் எழுதவில்லை. அவர் அங்கே எழுதியிருக்கிறார் 70 பேருக்கு அவர் இந்த வசனத்தை பேசினதை எழுதியிருக்கிறார். மத்தேயு எழுதும் பொழுது 12 சீஷர்களுக்கு பேசின அந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். ஆகையால் நாங்கள் மொத்தமாக பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த விண்ணப்பத்தை, இந்த ஜெப விண்ணப்பத்தை அவர் 2 கூட்டத்தாருக்கு, 2 விதமான சீஷர்களுக்கு அவர் பேசி இருக்கிறதை பார்க்கலாம். இன்றைய நாளிலும் கூட இந்த காலப்பகுதியிலே வாழ்கின்ற தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப விண்ணப்பத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், இன்றைக்கு நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய ஊழியர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செயல்படுகின்றோமா? இயேசுவை அறியாத நபர்களுக்கு நாங்கள் இயேசுவை, அவருடைய அன்பை அறிவிப்பதற்கு என்ன விதமாக நாங்கள் முயற்சிகளை எடுக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே? இன்றைக்கும் அறுவடை மிகுதியாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அது என்னுடைய வேலை இல்லை என்று. இது ஒவ்வொருவர் மீதும் விழுந்த கடமை. நீங்கள் இயேசுவினுடைய சீஷர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று சீஷர்களைத்தான் அவர் உருவாக்கினாரே ஒழிய விசுவாசிகளையோ ரசிகர்களையோ அவர் உருவாக்கவில்லை. திருச்சபையினுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்று சொல்லி நீங்கள் நிருபங்களிலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். சீஷர்களை, தேவனுடைய பணியாளர்களை, தேவனுடைய ஊழியர்களை உருவாக்குவதுதான் திருச்சபையினுடைய பிரதான நோக்கமாக அந்த ஆதி திருச்சபை காலத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு திருச்சபைகள் பலவிதமான நோக்கங்களுக்காக செயல்படுகின்றது. இந்த காலத்திலே இந்த செய்தியை பார்க்கும் பொழுது நத்தார் பண்டிகை மிகவும் சமீபமாக இருக்கின்றது. நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு திருச்சபைகளிலே ஞாயிறு பாடசாலை
பாடசாலை மாணவர்களிடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதை பார்க்கலாம். இவைகள் எல்லாம் நல்லது. ஒளிவிழா கொண்டாடுவது நல்லது, நத்தார் கொண்டாடுவது நல்லது, ஞாயிறு பாடசாலை மாணவர்களுக்கு நீங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவது நல்லது. ஆனால் இயேசுவினுடைய இந்த விண்ணப்பத்தை, இந்த ஜெபத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது கரிசனை இருக்கின்றதா? ஏதாவது உங்களுடைய மனதிலே ஐயோ இன்னும் எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நான் எப்படி இயேசுவை அறிவிக்க முடியும் என்று சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு சிந்தனை உங்களிடத்திலே இருக்கின்றதா? நான் போன என்னுடைய வீடியோ பதிவிலே, ஒளிப்பதிவின் மூலமாக நான் பேசியது போல, நீங்கள் இன்னும் சாக்கு போக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா? ஐயோ எங்களுக்கு அந்த வேலை இருக்கின்றது, இந்த வேலை இருக்கின்றது, என்னுடைய குடும்ப வேலை இருக்கின்றது, எனக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது என்று இன்னும் சாக்கு போக்குகள் சொல்லுகிறீர்களா? ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அறுவடையோ மிகுதியாக இருக்கின்றது, வேலையாட்கள் இன்னும் சொற்பமாகத்தான் இருக்கின்றார்கள். வேலையாட்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நானும் என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்திற்கு அவருடைய பணியை செய்ய அழைக்கும் பொழுது நான் அவரிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதற்கு. நான் எதற்காக? நான் வேண்டுமென்றால் ஆண்டவரே நான் வேலைக்கு போய் அதிலே வருகின்ற அந்த சம்பாத்தியத்திலே, அந்த பணத்திலே யாருக்காவது நான் உதவி செய்கிறேன். ஊழியத்தை முழுமையாக செய்கிறவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஆண்டவரே. என்னால் முடியாது உம்முடைய பணியை செய்ய, என்னை விட்டுவிடும் ஆண்டவரே. என்னால் ஒரு பாஸ்டராக அல்லது என்னால் ஒரு உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி நான் கதறினேன், அழுதேன் ஆண்டவரிடத்திலே. ஆனால் இன்று நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிகின்றது உண்மையாகவே எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி. ஏனென்றால் இன்றைக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. போதுமான அளவுக்கு அநேகமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியைத்தான் செய்கிறார்களா அல்லது வேறே காரியங்களிலே அவர்கள் பிஸியாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய சொந்த காரியங்களிலே சுயநலமாக தங்களுக்கு சொத்துக்களையும் பணங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பதிலே அவர்கள் மிகவும் அவசரமாக இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இயேசுவினுடைய நோக்கம், இயேசுவினுடைய திட்டம் என்ன என்று சொல்லி அவர்களிடத்திலே கேட்டால், இயேசுவா அது என்ன வாஷிங் மெஷினா அல்லது ஃப்ரிட்ஜா அல்லது என்னது இயேசு என்றால் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் மாற்றப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவினுடைய விண்ணப்பம், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ சொற்பமாய் இருக்கிறார்கள். ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்களும் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே வந்த அந்த மனிதர்களைப் போல பல சாக்கு போக்குகள் சொல்ல போகிறீர்களா? அல்லது இயேசுவினுடைய இந்த ஜெப விண்ணப்பத்தை நீங்கள் சற்று தியானித்து பார்த்து உங்களுடைய இருதயங்களை கொஞ்சம் அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து அவருடைய நற்செய்தி பணியை செய்வதற்கு, அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு ஏதாவது முயற்சி நீங்கள் எடுக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நல்ல ஒரு காலம். நத்தார் பண்டிகை வருகின்றது. அநேகருக்கு இயேசுவானவர் யார், இயேசுவானவர் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டி இருந்தது என்று சொல்லி உடைய வாய்களினாலே நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு அருமையான சந்தர்ப்பம். பலவிதமான முறைகளிலே நீங்கள் நற்செய்தியை பிரசங்கிக்கலாம். நாங்கள் கூட எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் நற்செய்தி பணியை செய்வதற்கு இந்த மார்கழி மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே, நத்தார் காலங்களிலே நற்செய்தி பணியை செய்வதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துமஸ் கொண்டாடி, நத்தார் பண்டிகையை கொண்டாடி, கேக் சாப்பிட்டு அல்லது ஏதோ ஒரு விசேஷமான சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டு புதிய ஆடைகளை உடுத்து அதிலே நாங்கள் களி கூறுவதை பார்க்கிலும் தேவனுடைய சித்தத்தை செய்து இயேசுவின் பிரியமான, இயேசுவுக்கு பிரியமான இயேசுவினுடைய இருதயத்தின் வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலம், இயேசுவுக்கு பிரியமானபடி நாங்கள் எங்களை அமைத்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் இயேசுவுக்கும் பிரியமாய் இருந்து நாங்களும் அவருடைய அந்த களி கூறுதலிலே நாங்கள் பங்கடையும் பொழுது அதிலே ஒரு நிறைவு எங்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவரினாலே உண்டாகும்
கலிகூறுதல். பரிசுத்த ஆவியானவரினால் உண்டாகும் கலிகூறுதல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கீழே விழுந்து அந்நிய பாஷையிலே பேசி கதறுவது அல்ல. இதுதான் அந்த கலிகூறுதல். அது இருதயத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஏனென்று சொன்னால் சாப்பிடுவதை பார்க்கிலும் குடிப்பதை பார்க்கலாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். நத்தார் பண்டிகையை கொண்டாடுங்கள். குடும்பத்தோடு புது ஆடைகளை நீங்கள் வாங்குங்கள், உடுத்துங்கள், சந்தோஷமாக இருங்கள். அது நல்ல விஷயம். ஆனால் இயேசுவினுடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் சற்று உடைய இருதயத்திலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நீங்களும் அந்த பணியை செய்யும் பொழுது நீங்கள் ருசி பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தின் கலிகூறுதல், பரிசுத்த ஆவியானவரின் கலிகூறுதல் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஆகையினாலே மீண்டுமாக உங்களை இன்னொரு வீடியோ பதிவிலே சந்திக்கும் வரை நீங்கள் இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். உங்களுடைய இருதயங்களை எடுத்து சிந்தித்து பாருங்கள். இது உண்மைதானா? ஆண்டவருடைய இந்த ஜெப விண்ணப்பம் நிறைவேறி இருக்கின்றதா? நான் இன்றைக்கு என்ன செய்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒரு செல்ஃப் அனலைசிஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. அப்படிப்பட்டதான ஒரு அனலைசிங் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். God bless you.